Exercise 3.5, sum number 5, subdivision 2. Solve the equation x power 4 plus 3x cube minus 3x minus 1 equal to 0. இது ஈவன் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 2. ஏன்னா இங்கே கான்ஸ்டன்ட் மைனஸில் வந்துச்சுனாலே அது டைப் 2வாக தான் இருக்கும். இப்போ என்னுடைய கோஎஃபிஷியன்ஸை கலெக்ட் பண்ணிக்கங்க. 1, 3 மைனஸ் தென் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் நோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 0 போட்டுங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்புறம் மைனஸ் 3 மைனஸ் 1. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் அப்படியே ஆட் பண்ணுங்கள். 1 + 3 4, 4 minus 3 1, then 1 minus 1 0. இந்த கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கிறதுனால கண்டிப்பாக 1 போட்டால் 0 கிடைக்கும். போட்டு பாருங்கள். 1 into 1 1, 3 plus 1 4, 1 into 4 4, 0 plus 4 4, 1 4s are 4, 4 minus 3 1, 1 1s are 1 0. ஸோ 1 போட்டால் 0 வருதுன்னா x minus 1 is a factor. இப்போ நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸை ஆட் பண்ணி பாருங்கள். ஏன் ஆல்டர்னேட்டிவ் ஆட் பண்ணுறோம்? இங்கே டேரெக்டாக ஆட் பண்ணோம்னா இங்கே ப்ளஸ்ஸு மைனஸில் இருக்கிறதுனால 0 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இது எல்லாமே பாருங்கள் பாசிட்டிவாக இருக்குது. கண்டிப்பாக 0 வராது ஆட் பண்ணால். அப்போ ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் 1 4, 1 + 4 5. ஸோ அடுத்தது இந்த 4ஐயும் இந்த 1ஐயும் 4 + 1 5 ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்மையும் தேர்ட் டேர்மையும் ஆட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சரும் செகண்ட் டேர்மையும் ஃபோர்த்து டேர்மையும் ஆட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சரும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா -1 போட்டால் 0 வரும். பாருங்கள். 1 + 1 1 + 0 1, -1 into 1 -1, 4 minus 1 3, -1 into 3 -3, 4 minus 3 1, -1 into 1 -1 0. ஸோ -1 போட்டால் 0 வருது. அப்போ x + 1 ஒரு ஃபேக்டர். ஓகே, இப்போ இதை எடுத்துக்கங்க. x² + 3x + 1 = 0. இதை நம்ம டைரெக்டாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போது a = 1, b = 3, c = 1. அப்போ x = ஃபார்முலா நமக்கு தெரியும். -b + or minus √b² minus 4ac by 2a. அப்போ -3 + or minus b வந்து 3னா b² 9 minus 4 a1 c1 by 2 into 1, 2 into 1. So which is equal to -3 + or minus 9 minus 4 by 2. This is -3 + or minus √5 by 2. √5 by 2. So அப்போ ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆன்சர் 1, then -1, then -3 + or minus √5 by 2.